குஜால் ஸ்வீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுல அப்படிங்கிற ஒரு ஷோ தான். ஸோ 20th மேட்ச் இன்னைக்கு 20th மேட்ச் யாருக்கு யாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச்னே சொல்லலாம். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு. பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச் இன்னைக்கு 200+. அண்ட் ரெண்டு டீமே வந்து 200+ மேல அடிச்சிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எம்ஐயால லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போன அவங்க வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இங்க என்ன நான் மைனஸா பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகிய ஹர்திக் பாண்டியா சூப்பரான இன்னிங்ஸா இருக்கட்டும், நல்ல பவுலிங்கா இருக்கட்டும். பட் அங்க ஓவர் சேஞ்சிங்ல இருந்து நடுவுல வந்து பட்டிடர் அவங்க டீம் கேப்டன் அவர் ஆடும்போது ஒரு ஸ்பின் சூப்பரா ஆடுவான்னு தெரியும், ஊருக்கே தெரியும். அப்போ வந்து நீ ஏன் அங்க ஸ்பின் கொண்டு வந்த, கொஞ்சம் பேஸ்லயே போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அண்ட் எம்ஐ வந்து ஏன் லூஸ் லூஸ் ஆனாங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ். ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் 12 ஓவருக்கு வந்து ஒண்ணுமே அடிக்கல. ஸோ ஆஃப்டர் 12 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கேம் வந்து எம்ஐ பக்கம் வந்து சூடு பிடிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ அது வரைக்குமே வந்து ஒன் சைடா தான் போயிட்டு இருந்தது. என்னடா இது கேம் ஆடுறானுங்க, ஆர்சிபி வந்து ஒன் சைடா வின் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் அப்பயே வந்துருச்சு. பட் திலக் வர்மா வாட் எ கம்பேக்னே சொல்லலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ஓரளவுக்கு கொண்டு போய் வின் பண்ற அளவுக்கு ஸ்டேஜ் போயிட்டு திருப்பி லாஸ்ட் வந்து கை விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஆர்சிபி எது தப்புமே பண்ணல, கிளீன் அண்ட் நீட்டா வந்து இன்னைக்கு ஆடினாங்க. ஸ்டார்டிங் பேட்டிங்கா இருக்கட்டும், அவங்க ரோல் வந்து சூப்பரா பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் பவுலிங்குமே சரி ஓகே தான். ஹை ஸ்கோரிங் கிரவுண்டுங்கிறதுனால நம்ம வந்து அதிக ரன்ஸ் கொடுத்தா அவங்கள வந்து பேடா சொல்ற முடியாது. பட் அவங்க வந்து ஹேசல்வுட் நம்பி போறாங்க. பட் அவருமே வந்து நான் வந்து அந்த குருஷலான சுச்சுவேஷன்ல நான் போடுவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து பயங்கரமா கொண்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா என்னோட சம்மரி இதுதான். ஸோ நம்ம ஆதி கிட்ட கேட்போம். ஆதி, சொல்லுங்க உங்களோட சம்மரி. அதுதான் ஆர்சிபி வந்து என்ன சொல்றது, அவே மேட்சஸ்ல நாங்க தான் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. போன மேட்ச் சின்னசாமியில ம். தோத்துட்டாங்க. பட் ம். அவேல பெரிய பெரிய ஆள்லாம் முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேகேஆர், அப்புறம் சிஎஸ்கே, இப்போ இன்னைக்கு மும்பை அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமான சீசன் போல இந்த வாட்டி செம ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் அதுதான் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவங்களோட பிளான் அப்படியே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எனக்கு என்னமோ என்ன சொல்றது, எல்லாமே அவங்க அதுக்கு நினைச்ச மாதிரி நடக்குது. என்னன்னே தெரில. அது பேக்கப் பிளானோட சேர்ந்து பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஓவராலா கேப்டன்சி எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஓவரால் சூப்பர் ஓகே. மேட்ச். மும்பை பொறுத்த வரைக்கும் கிட்ட வந்துட்டு தோத்தாங்க. இவ்வளவு நல்ல பேட்டிங் தான், பட் ஏன் தோத்தாங்கன்னு தெரியல. வின் பண்ணிருக்கலாம், வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்க பேட்டிங் டெப்த் வச்சு பார்த்தா வின் பண்ணிருக்கலாம். பட் கிரெடிட்ஸ் டு ஆர்சிபி தான் சொல்லுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இதான் வந்து ஆதியோட சம்மரி. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா நீங்க வந்து யாரை சொல்லுவ? நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படிடர். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் சரி கேப்டன்சிலையும் சரி ப்ராப்பரா இருந்தாரு. பவுலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட், கடைசியில் 2 3 விக்கெட் வந்து ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லேயே அப்படி வின் பண்ணாங்கன்னு தோணுச்சு. குருநாள் பாண்டியா கண்டிப்பா. ஓவர்லாம் ஏன்னா கேட்ச் தான் நிறையா போயிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக வச்சுட்டு கேப்டன்சிலையும் பக்காவாக இருந்தார் பவுலிங் சேஞ்சஸில். அது போக பேட்டிங்கில் சூப்பராக இருந்தார். நம்பர் 4ல வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சார். ஸோ ரொம்ப முக்கியமான பொசிஷன் எல்லா டீமுக்குமே அந்த மிடில் ஆர்டரில் அடிச்சாதான் உண்டு. ஸோ ஏன்னா வில்ஜாக்ஸ் வில்ஜாக்ஸ் சால்ட் போயிட்டாரு, சாரி சால்ட் போயிட்டோன்னே விராட் கோலி கோலி நின்னாரு. அதுக்கப்புறம் உடனே கண்டினியூ பண்ணாங்க. படிக்கல வந்த அப்புறம் சரி இவரும் சரி ப்ராப்பரா எடுத்துட்டு போனார் முன் ஃபினிஷிங் வரைக்கும். கடைசியில் ஜித்தேஷ் பண்ணாலும் பட்டிதார் தான் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு. செகண்ட் பேர் வந்து இவர் ஜிதேஷ் சர்மா சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்தாரு. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டார் பிளேயர்ஸ். கண்டிப்பா. இந்த ம். குருணால் பாண்டியா அவர் வந்து ஆக்சுவலா ஸ்பின்னர். அவர் ஆக்சுவலா என்ன சொல்றது, ஸ்பின்னருங்கள பேர்ல வந்து மீடியம் ஃபாஸ்ட் மீடியம் போடுற பேஸ் மாதிரி அடிக்கிறது. தான் தோணுது. ஏன்னா அவன் டெத் ஓவர் கண்டிப்பா எதுக்கு அதுதான். போறாருன்னா, டெத் ஓவர்ல வந்து யூஸ்வலா யார் நல்லா யாக்கர் போடுவாங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா டீமுமே. இவர் வந்து மீடியம் பேஸ்ல வந்து யாக்கர் போறதுனால அந்த ஒரு அக்யூரசி இருக்கு. அதை வச்சு அவர் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னரா யூஸ் பண்ணாம அந்த என்ன சொல்ற யாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவரை ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி யூஸ் பண்றாரு. விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இவங்க 3 பேர் தான். மற்றபடி ஓவராலா நல்லா ஆடினாங்க பசிபி. ஓகே. அது போக வந்து ஆக்சுவலி ஜஸ்பிரித் பும்ரா வந்து நல்லா தான் போட்டாரு. அவர் மட்டும் தான் எக்கனாமி கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு. 7 7 ரன்ஸ் ஒர்க் கொடுத்தாரு. எல்லாருமே பட் ஆனா பிடிச்சிக்கிச்சு. தலைவன் இன்னும் ஃபார்முக்கு வரல. சில பால்லாம் விக்கெட் வந்து எடுக்கல. யாக்கர் மிஸ் ஆகி ஆமா. உல்டாஸா விக்கெட் எல்லாம் போகும் எடுக்கல. தெரிஞ்சிச்சு. பட்
பட் என்ன சொல்றது, இன்ஜுரியிலேருந்து வந்து அப்போ கூட அந்த எக்கனாமி மெயின்டைன் பண்றாரு. தனி ரகம் அவரு. இவங்க தான் ஸ்டார் பிளேயர்ஸ். ஓகே ஓகே ஓகே. நானுமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்ல இருந்தேன். சால்ட் அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து தூக்கிடலாங்க. ஸோ மற்றபடி வந்து ஆர்சிபில வந்து சூப்பராக வந்து ஆடினாங்க. ஸோ எப்பவுமே அதுதான் பவர் பிளேல நல்லா பூஸ்டப் ஆகி அதுக்கடுத்த வந்த படிக்கலா இருக்கட்டும், ஸோ கேப்டன் பட்டிதாரா இருக்கட்டும், தித்தேஷ் சர்மாவா இருக்கட்டும். ஸோ அப்ப தித்தேஷ் சர்மா வந்து 19 பாலுக்கு வந்து 40 ரன்னுங்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஸோ அவர் அடிக்கலன்னா இன்னைக்கு வந்து மேட்ச் எம்ஏல வின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் கேப்டனா வந்து ஒரு ஃபீல்டிங் செட்டப் நீங்க சொன்னது, லாஸ்ட் ஓவர்ஸ் எல்லாமே வந்து கிராஸ்ல வந்து எப்பவுமே வந்து ஃபீல்டர்ஸ் அவ்வளவா இருக்க மாட்டாங்க நார்மல் ஃபீல்டிங் செட்டப்ல. ஸோ கிராஸ்லுமே வந்து ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி 2 கேச்சஸ் என்னமோ பிக் பண்ணாங்க அந்த இடத்துல எல்லாம். அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இல்லைன்னா அது 4-ஆ கன்வெர்ட் ஆயிருந்ததுன்னா இன்னும் இந்த டீமுக்கு வந்து பெனிஃபிட்டா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணாரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் திலக் வர்மா பத்தி பேசணும். போன மேட்ச் வந்து ஏதோ அசிங்கப்படுத்தி உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் வந்து சரியான ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து நம்ம தலைமை ஹர்திக் பாண்டியா வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சிக்ஸ். ஸோ என்ன ஃபார்ம்னா அந்த வரும்போதே அந்த கான்பிடன்ஸ் வந்து கண்ணுக்குள்ளே நினைச்சு நான் அடிப்பண்டா இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் தான். பட் அது பயங்கரமான மேட்சை கொண்டு போனாரு. ஸோ அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு வந்து மேட்சை மாத்தினாங்களே. டில் தட் வரைக்குமே வந்து சொதப்பல், ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஓவர்ஸ் சொதப்பல். அதனாலதான் இன்னைக்கு எம்ஐ வந்து தோத்தாங்க முக்கியமா. ஸோ அந்த 12 ஓவர்ஸ் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து மேட்ச் குயிக்கா முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் லாஸ்டா சாட்னாராலையுமே சரி, தீபக் சஹாருமாலும் சரி முடிக்க முடியல அவங்க வேலை. ஏன் முடிக்க முடியலங்கிறது தெரியல. ஸோ அவங்க ஹர்திக் பாண்டியா போயிட்டாங்கன்னா அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. பட் ஓகே, இட்ஸ் அ குட் கேம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்குமே சூப்பரா கொண்டு போய் டென்ஷனா இது பண்ணி கொண்டு வந்தது எனக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஸோ அதுதான். ஸோ எம்ஐ வந்து பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் அத்தனை பவுலிங் வச்சுமே பவுலர்ஸ் வச்சுமே ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதோ அப்படின்னு மாதிரி தோணுது எனக்கு. அது என்னன்னு தெரியல. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாலுமே அவர் தவிர மிச்சம் எல்லாம் என்னமோ எனக்கு அதுதான். எனக்கு ஒன்னே ஒன்று தான், அந்த பட்டிடர் வந்து ஸ்பின் நல்லா ஆடிட்டு இருக்கிறப்ப நீ ஸ்பின் கொண்டு வந்துட்ட. ஸோ அப்போ வந்து அவர் அடிச்சு பூஸ்டப் ஆனால நீ நெக்ஸ்ட் பேஸ் போட்டாலுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த கேப்டன்சில எனக்கு அது ஒன்று ரொம்ப மைனஸா தோணுச்சு. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், மற்றபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அண்ட் ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்து பிளேயர்ஸ் டு டெஸ்டாக் போயிடலாம். இருக்கு தேவையில்ல, பிளேயர்ஸ் டு டெஸ்டாக்னா யாரும் சொல்லுவேன், நீ சொல்றதுக்கு இருக்கா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கை தான் சவுத்னாரு. கண்டிப்பா அதுதான் நானும் ஏன்னா நினைச்சேன். அவரு அவர் ஆடின மாதிரி இல்லை, அவரு யூஸ்வலா ஆடுற மாதிரி ஆடல இன்னைக்கு. ஏன்னா ஆக்சுவலா ஸ்ட்ரைக் ஒரு ஆர்சிபியோட எல்லா மேட்சுமே அடிப்பாரு மினிமம் 50. இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஆடினதே ஆல்மோஸ்ட் ரன்னர் பால் தான் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. 28 ஒன் ஆஃப் டே டுவெண்ட்டி இன்னிங்ஸ் சிக்ஸ் இன்னைக்கு. ஆமா 28 ஆஃப் டுவெண்ட்டி அதுல சிக்ஸ் 2 கேட்ச் அது. டிராப். ஆமா. ஸோ இன்னைக்கு அவரு ஃபார்ம்லே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா அந்த ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அவர் போன பிறகு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. திலக் வர்மா வந்த அப்புறம் பூஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொல்ல மாட்டேன், திலக் வர்மா சூப்பரா ஆடினாரு. போன மேட்ச் கம்பேக் பண்ணான்னு சொன்னோம், இன்னைக்கு நல்லா தான் ஆடினாரு. கரெக்ட். பட் ஸ்கை வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வில் ஜாக்ஸும் கொஞ்சம் சுமாரா தான் ஆடினாரு. அதனால அந்த ஓப்பனிங் அந்த டாப் 4 கிளிக் ஆகல பெரிய ரன் சேஸ்ல. பட் அங்கேருந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர்னா ஸ்கை தான். மற்றபடி வேற என்ன சொல்றதுன்னா, அந்த ஆர்சி மும்பை பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி தான் நல்ல bowling லைன். பட் எல்லாருமே அடி வாங்கினாங்க. தீபக் சார்லாம் பழந்துட்டாங்க. அவனுக்கு பொழுதுட்டு அப்புறம் இவரு சாட்னருக்கு ஒரு விக்கெட் எடுக்கல, 4 விக்கெட் தான் எடுத்தாரு. ஸோ என்ன சாட்னரு பண்றது தெரியல. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் சூப்பர் ஓவர் மச்சான். அத பட்டிந்தர் பேட்டிங் ஆடும்போது எடுத்து போய் கொடுத்தாங்க, போட்டு கரெக்டாக கொடுத்தாங்க. பொழந்துட்டாங்க அவங்க அது ஓவர. வந்து ராங் கேப்டன்சி தான். அது அந்த ஒண்ணுதான் எனக்கு மேட்ச் மைனஸ். அப்புறம் அதுதான். அந்த மேட்ச் அப் உம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு 2 டிபார்ட்மெண்ட் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ஓகே பண்ணிட்டாரு. பட் கேப்டன்சி சொல்லிட்டாரு. ஸோ அதேதான் அங்கதான் கரெக்ட். அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த கடைசியில வந்து அவரே டிசப்பாயிண்டா தெரிஞ்சிருந்தாரு. பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. தலைமை அழுதுட்டான், கண்ணுல தண்ணி கொஞ்சம் ஊத்துது ஆல்மோஸ்ட் அங்க. ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்தாரு. ஏன்னா போன மேட்சே ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்து பேர்னா ஸ்கை தான், வேற வழி இல்லாம ஸ்கை. பவுல்ட்டுமே பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 57. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுதான், நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறப்ப நீ வந்து மாத்தி மாத்தி கொடுக்கலாம். ஸோ இதுக்கே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து போற அளவுக்கு இருக்கு. ஸோ அவர் நல்லா போறாருன்னே சொல்லி முடிச்சிடலாம். சரி ஓகே. எனக்கு டிஸ்டாய்னா அதுதான் நீ சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம்.
எம்ஐல வந்து 4 பேருமே சொதப்பல், நீ சொன்ன பாயிண்ட் தான். அண்ட் ஸ்கை வந்து 28 balls 26, அது வந்து ரொம்ப பால் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பால் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா திலக் ஒரு மார்க்கோ இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாக்கோ கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா ஆடிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் கிரிக்கெட் இஸ் ஏ டீம் கேம். ஸோ ஒன் மேன் ஸ்டாண்டால ஜெயிக்க முடியாது. ஸோ ஹர்திக் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட ஏதாவது ஸ்டாண்டிங் ஏதாவது கொடுத்து ஒரு 4-5 பேர் அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது இங்க வந்து அதாவது ஒரு மினி இந்தியன் டீம், ஒரு பவரான டீம், அவ்வளவு அந்த பவரான டீம்ல வந்து எப்படி தோக்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னமும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ ஓகே, இது ஒரு லெசனா எடுத்துட்டு இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஆர்சிபி வந்து நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோல டே பை டே கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு 2 விக்கெட் ஒரு விக்கெட் போச்சுனாலே படன்னு எல்லாம் வாழை பிடிச்சிட்டு போவாங்க. பட் இந்த வாட்டி இல்ல, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து விக்கெட் போனாலும் நாங்க வந்து ஒரு டீம் ஒர்க்கா வந்து நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணி பவுலிங்ல வந்து ஒரு ஏர்செலுட்டுங்கிற ஒரு 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 காயின் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி அவங்க பின்னாடி வந்து தயால் அண்ட் புவனேஸ்வர் குமாரை வச்சு மூவ் பண்றாங்க. ஸோ பெருசா பவுலிங்னு சொல்ல முடியாது அவங்க டீம் கம்பேர், மற்ற டீம் கம்பேர் பண்ணா, எம்ஐ கம்பேர் பண்ணா. ஸோ அந்த ஹேசல்வுட்டோட ஓவர்ஸ் ஒரு ஒரு ஓவருமே குரூஷியல் ஓவர், பட் அதுவுமே அவர் பயங்கரமா போடுறாருன்னே சொல்லலாம் எல்லா மேட்சுமே. அவரும் ஒரு கிங்கா வச்சு மிச்சர் எல்லா பவுலர்ஸும் வச்சு மூவ் பண்றாங்க. அந்த அந்த முக்கியமா அந்த சுயேஷ் ஸ்பின்னரா, பேர் எனக்கு தெரியல, சுயாஷ் சுயேஷா சர்மா. யாரு? சுயாஷ் சர்மா. அவரு பயங்கரமா போடுறாரு அவரு பா. ம். இன்னைக்கு திலக் வர்மா ஒருத்தவர் தான் அடிச்சாரு அவங்க ஓவர, மத்தபடி பயங்கரம் எல்லா மேட்சும் பயங்கரமா போடுறான் அவன். ஸோ அதுதான். ஸோ சூப்பரா வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நோக்கியே போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும். குவாலிஃபயர் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, ஒரு நல்ல கம்பேக் ஆர்சிபி. ஸோ மேலும் மேலும் இதுமாரி ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ல போவாங்க. ஸோ எம்ஐ வந்து தோத்தாலும் இன்னும் ஒரு என்ன சொல்ற கம்பேரிட்டிவா மற்ற மேட்சுக்கு இந்த மேட்ச் நல்ல ஒரு ஃப்ளோவோட தான் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பேக் ஸ்ட்ராங்கா தான் வந்து மேலும் மேலும் மேட்சை ஜெயிச்சு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு 2 3 விஷயம் ஒன்று பண்ணணும். நீங்க ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடம் இருந்த வீடியோ உங்கள் சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால். ஸோ ஹாரிஸ் எல்லாம் நீ ஜாயின் பண்ண முடியல, நாளைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணுவான். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.